குடியரசு துணைத் தலைவர் செங்கோட்டையில் இருந்தாலும் மேல்கோட்டையை மறக்காத மாமனிதர் என மூத்த பத்திரிகையாளர் மைப்பா நாராயணன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் திருநாராயணபுரம் என்கிற மேல்கோட்டை பெருமாள் கோயிலில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சந்திப்பு குறித்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டை மகான் புரட்சியாளர், மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர் ஆன்மா குடியிருக்கிற அந்த திருநாராயணபுரம் என்று சொல்லுகிற மேல்கோட்டையில் பெருமாளை வழிபட சென்றிருந்தேன். தற்செயலாக அன்றைக்கு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி நம் தமிழகத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் சிபிஆர் அவர்களை அங்கே சந்திக்க நேர்ந்தது. ஏற்கனவே அவர் ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக இருக்கிற பொழுது மேல்கோட்டைக்கு வந்து ராமானுஜரை அந்த பெருமாளை வழிபட்டிருக்கிறார். அந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு என்றால் 120 வருடங்கள் வாழ்ந்த ராமானுஜர் நம் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர். 60 ஆண்டுகள் ஸ்ரீரங்கத்தில் சமுதாயத்தில் புரட்சி செய்தவர். அங்கே 80 வயதுக்கு மேல் அவர் திருநாராயணபுரம் மேல்கோட்டைக்கு சென்று 12 ஆண்டுகள் அங்கே இருந்து அந்த திருநாராயணபுரத்தில் பெருமாள் கோவிலை நிர்மாணித்தார். அவருடைய 2 மிகப்பெரிய தத்துவங்கள், உயிர்களில் பேதமில்லை என்று ராமானுஜர் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கும் உரிமை வாங்கி கொடுத்து, இப்பொழுதில்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயத்திலே சமயத்தின் மூலமாக ஒரு புரட்சி செய்த வீர துறவி, புரட்சியாளர் அவர். அந்த ராமானுஜர் அங்கே குடிகொண்டிருக்கிறார். அந்த ராமானுஜரை வழிபடுவதற்கு, அந்த பெருமாள் கோவிலுக்கு தரிசிப்பதற்காக ஒரு நாள் பயணமாக மைசூருக்கு வந்து சாமுண்டேஸ்வரி அம்பாளை தரிசித்து விட்டு சரவணபெலகுலா போய் சென்றுவிட்டு மேல்கோட்டைக்கு வந்த துணை ஜனாதிபதியை இந்த கோவில் வளாகத்தில் தற்செயலாக சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது இந்திரா பார்சாரதி எழுதிய ராமானுஜர் என்ற ஒரு புத்தகத்தை அவரிடம் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றேன். அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அதை பார்த்துவிட்டு, இந்த சன்னதியிலே, இந்த திருக்கோயிலிலே ராமானுஜர் பற்றிய இந்த புத்தகத்தை உங்கள் கையால் நான் பெறுவது நெகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார் அண்ணன் சிபிஆர். மதம் கடந்து, இனங்கடந்து, மொழி கடந்து எல்லா மக்களாலும் நேசிக்கப்படுகிற ராமானுஜரை, மதம் கடந்து, இனங்கடந்து, மொழி கடந்து எல்லா மக்களாலும் நேசிக்கப்படுகிற நம் தமிழர் சிபிஆர் அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக, மாநில ஆளுநராக, துணை ஜனாதிபதியாக இன்றைக்கு இருக்கிறார். எந்த உயரத்தில் இருந்தாலும் அந்த பணிவும் அடக்கமும், அவருடைய தேசபக்தியும் அவருடைய தெய்வ பக்தியும் போற்றுதலுக்குரியது. எவ்வளோ ஹெவி புரோட்டோக்கால், மிகப்பெரிய கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு மத்தியில் கோவிலிலே அவரை, அந்த கோவில் உட்பிராகாரத்தில் அவரை சந்தித்து அந்த புத்தகத்தை கொடுத்தது மனதிற்கு பசுமையாக இருக்கிறது. சில இடங்கள் சில பேருக்கு மிகவும் பிடிக்கும். திருப்பூரை சேர்ந்த சிபிஆருக்கு அந்த மேல்கோட்டை, அந்த ரம்யமான சூழ்நிலை, அந்த மலைப்பாங்கான பிரதேசங்கள், 1000 வருடங்களுக்கு முன்பு ராமானுஜர் அங்கே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை கொடுத்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஆலய பிரவேசம் செய்த மிகப்பெரிய புரட்சியாளர். அண்ணல் அம்பேத்கரே ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ராமானுஜர் புரட்சியாளர் என்று. அப்படிப்பட்ட ராமானுஜர், கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர், வேறுபட்ட சிந்தனைகள் இருந்தாலும் கூட கடைசி காலத்தில் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ராமானுஜரை தலையில் வைத்து தூக்கி கொண்டாடினார். எல்லாராலும் நேசிக்கப்படுகிற அந்த ராமானுஜரை, எல்லாராலும் நேசிக்கப்படுகிற அண்ணன் சிபிஆரிடம் அந்த புத்தகத்தை அங்கே கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அந்த மேல்கோட்டை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த இயற்கை எழில், இந்த பிரதேசங்கள், இந்த வனப்பான பகுதி என்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை சிபிஆருக்கு அந்த இடம் கொடுத்திருக்கிறது என்பதை அவர் பேச்சின் மூலமாக தெரிந்து கொண்டேன். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஒருங்கே பெற்ற சிபிஆர் உலக வல்லரசுகளின் நாடுகளின் தலைவர்களையெல்லாம் தன்னகத்தே கொண்ட நம் பாரத நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் இதயத்தில் தங்க நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஒரு தமிழராக, ஒரு இந்தியராக அவரை நாம் கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆளுமையை, ஒரு உயர்ந்த செங்கோட்டையில் இருந்தாலும் மேல்கோட்டையை மறக்காத மாமனிதர் என்று அந்த புத்தகத்தில் கையெழுத்திட்டு நான் எழுதி கொடுத்தேன். அதை இன்முகமாக பெற்றுக்கொண்டார். அதை நியூஸ் 7 தொலைக்காட்சியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ராமானுஜர் அன்பு, மனிதாபிமானம், மானுடம் என்ற
மிகப்பெரிய அடித்தளத்திலே அந்த சமய கோவிலை எழுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வீரத்துறவி, ஒரு புரட்சியாளர், இதயத்தில் ஈரம் கடந்தவர். விவேகானந்தர் சொல்லுகிறார், கடலளவு இதயத்தில் ஈரம் கொண்டவர் ராமானுஜர் என்று. உலக தலைவர்களாலும் இந்திய தலைவர்களாலும் நாட்டு மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்களில் பேதமில்லை என்று சொன்ன ராமானுஜர் இன்றைய துணை ஜனாதிபதி அடிக்கடி அவரை சந்திக்கிற போதெல்லாம், என்னிடத்திலே எப்பொழுதாவது அவரை சந்திக்கிற போதெல்லாம் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குருவை அந்த சன்னிதானத்திலே அவரை பற்றிய புத்தகத்தை கொடுப்பதிலே உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆழ்வார்களின் மீதும் திவ்ய பிரபந்தங்களின் மீதும் அளவற்ற காதல் கொண்டவன். அந்த ஆழ்வார்களின் அருளி செயல்கள், திராவிட வேதம், 5ஆம் வேதம், அந்த ஈரமான தமிழை கொண்ட அந்த பிரபந்தங்களை படிப்பதிலே ஆர்வமாக உள்ளவன். ராமானுஜரின் மீது அளவற்ற காதல். காரணம், உயிர்களில் பேதமில்லை என்று சொன்ன அந்த மகத்தான புரட்சியாளர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக சீர்திருத்தத்தை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக பாடுபட்ட அந்த வீர துருவையை நம் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர். அரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கத்திலே 60 ஆண்டுகள் சமுதாய சமய பணி செய்தவர். அப்படிப்பட்டவர் 12 ஆண்டு காலம் மேல்கோட்டையிலே, கர்நாடக மாநிலத்திலே மாண்டியாவிலே அந்த திருநாராயணபுரத்திலே பெருமாள் கோவிலை எழுப்பியவர். எல்லா மக்களும் இறைவனின் திருவடியை பற்றுவதற்கு ஜாதி, மதம், மொழி தடையாக இருக்க முடியாது என்று சொல்லி வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய ஒரு ஒப்பற்ற மகான். அப்படிப்பட்டிருக்கிற ராமானுஜர் குடிகொண்டிருக்கிற அந்த மேல்கோட்டையிலே, அப்படி ராமானுஜர் குடிகொண்டிருக்கிற, இன்றைக்கும் அவருடைய ஆன்மா இருக்கிற அந்த மேல்கோட்டையிலே கடந்த ஞாயிறன்று இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே சந்திக்க நேர்ந்தது. தற்செயலாக மிகப்பெரிய பாதுகாப்பு வளையங்கள் இருந்தாலும் கூட அவரை பார்த்து, இந்திரா பார்த்தசாரதி எழுதிய ராமானுஜர் என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை அவரிடம் கொடுத்தேன். அதை பெற்றுக்கொண்டு, உண்மையிலேயே இந்த கோவிலிலே ராமானுஜரை பற்றி ஒரு புத்தகத்தை உங்கள் கையால் நான் பெறுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி, என்னுடைய பாக்கியம் என்றார். அவருடைய எளிமை, அவருடைய அன்பு, எந்த உயரத்திற்கு போனாலும் அந்த பழசை மறக்காமல் அந்த இதயத்தில் ஈரத்தையும் எளிமையும் கொண்டிருக்கிற அவருடைய அந்த நற்பண்புகளை பார்த்து உண்மையிலேயே நான் பிரமித்து நின்றேன். அவருடைய தேசபக்தியும் தெய்வ பக்தியும் தான் இந்த அளவிற்கு அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அண்மையிலே அவர் ஒரு பெட்டியிலே சொன்னார், என்னுடைய கடின உழைப்பும் தெய்வ பக்தியும் தான் இந்த உயரத்திற்கு இந்த உயரத்தை என்னால் அடைய முடிந்தது என்று சொன்னார். உலக வல்லரசுகளெல்லாம் திரும்பி பார்க்கப்படுகிற நரேந்திர மோடி, நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இதயத்திலே தங்க நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கிறார் சிபிஆர் என்றால் அது நம்ம ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமை. அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த மனிதரை அங்கே சந்தித்து அவரிடம் இந்த புத்தகத்தை கொடுத்தேன். ஒரு வருடங்களுக்கு முன்னால் அவர் இங்கே சென்னை வந்திருக்கிற பொழுது அவரோடு பழநெடுமாறன் ஐயா அவர்களையும், மூத்த கம்யூனிஸ்ட் லீடர், வாழ்கிற மகாத்மாவாக இன்றைக்கு கருதப்படுகிற நல்லக்கண் அவர்களையும் அண்ணன் சிபிஆரோடு சென்று சந்தித்தேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், கட்சி, ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து எல்லோரையும் நேசிக்கிறவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு தமிழர் இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், ஒரு உயர்ந்த பதவியில் இன்றைக்கு அவரை காலமும் கடவுளும் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு தமிழராக, இந்தியராக நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். இந்த வாய்ப்பு கொடுத்த நியூஸ் 7க்கு நன்றி.